கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கேக் வெட்டி அவருக்கு கேக் ஊட்டி விட்டார் என்ற அடிப்படையிலே இப்போது ஒரு போலீஸ் அதிகாரி, அதுவும் மிக முக்கியமான பொறுப்பிலே இருந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய ஒரு போலீஸ் அதிகாரி சிக்கி இருக்கின்றாராம். அவருக்கு எதிராக இப்போது ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட போகின்றது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் மிக முக்கியமான பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவரான மிதிகம சூட்டி கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் பல உண்மைகள் இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு 5 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இசாரா செவ்வந்தி கனமுல்ல சஞ்சீவ கொலை விடயத்திலே மிக பிரதானமான சந்தேக நபர்களே இவரும் ஒருவர் என்ற அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர்கள் எல்லோருமே நேபாளத்தில் வைத்து கூண்டோடு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ரொஹான் ஒலுகல தலைமையிலான குழுதான் அங்கு சென்று கைது செய்து வந்தது. இவர்கள் 5 மாதத்திற்கு மேலாக இப்போது கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இசாரா செவ்வந்தி உட்பட அந்த குழுவினர் எல்லோருமே. இசாரா செவ்வந்திக்கு கடந்த 29ஆம் தேதி பிறந்த தினமாம். அதாவது அவருக்கு 27வது பிறந்த தினம். 27 வயதில் இவ்வளவு பெரிய ஆட்டமா என்றுதான் சிந்திக்க வைக்கின்றது. 27வது பிறந்த தினம் கடந்த 29ஆம் தேதி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பிறந்த தினத்திற்கு அவருக்கு கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு, அதுவும் கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அலுவலகத்திற்குள்ளே அந்த கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றதாம். அந்த கேக்கினை இந்த இசாரா செவ்வந்தியினுடைய சகோதரர் தானாம் வெளியிலிருந்து கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய உறவினர் ஒருவரோடு சேர்ந்து சகோதரர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றாராம். அதுவும் போலீஸ் அதிகாரிகளுடைய அனுமதியோடு இது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இசாரா செவ்வந்திக்கு 29ஆம் தேதி இடம்பெற்ற இந்த பிறந்த தினத்திற்கு கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக அந்த இடத்திலே இருந்து பிரதானமான போலீஸ் பரிசோதகர் தான் முயற்சித்திருக்கின்றாராம். அவருடைய அனுமதியோடு தான் வெளியிலிருந்து கேக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதாம். இதில் மிக முக்கியமான விடயம், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களை சந்திப்பதற்கு யாருக்குமே அனுமதி இருக்காது. அவர்களுக்கான உணவுகளை வெளியிலிருந்து கொண்டு வருவதற்கான அனுமதி இருக்காது. காரணம், அவர் விஷம் மூட்டப்பட்ட உணவுகளை கொடுத்தால் அவர்கள் இறந்து போவார்கள். அவர்கள் தொடர்பான வழக்கு அல்லது அவர்களிடமிருந்து வர வேண்டிய பல உண்மைகள் அப்படியே மறைந்து போகும். பல விடயங்கள் இருக்கின்ற போது அவருடைய பிறந்த தினத்திற்கு கேக்கினை அதுவும் அவருடைய தம்பியினுடைய கையால் உள்ளே கொண்டு வந்து கேக் வெட்டுவதற்கு தீர்மானங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அங்கிருந்த வேறு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அதனை கண்டுபிடித்து அந்த நபர்களையும் பிடித்திருக்கிறார்கள், கேக்கையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இசாரா செவ்வந்திக்கு கேக் வெட்டுவதற்காகத்தான் ஒரு போலீஸ் அதிகாரி, குறிப்பாக அந்த இடத்திற்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் பரிசோதகர் சொல்லித்தான் நாங்கள் அந்த இடத்திற்கு அதை கொண்டு வந்தோம் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமான விடயம். இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையிலே தேடப்பட்ட மிக பெரும் குற்றவாளியாக கருதப்பட்டு தான் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருந்தது. கனமுல்ல சஞ்சீவ கொலை விடயம் மாத்திரமல்ல, போதைப் பொருள் கும்பல் தொடர்பான பல உண்மைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருந்தது. இவர் சர்வதேச அளவிலே கூட சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்ட ஒரு குற்றவாளி. அப்படியான ஒரு குற்றவாளிக்கு கேக் வெட்டுவதற்காக, பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக, அதுவும் கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அந்த தடுப்பு காவலில் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக மிக நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. இப்போது அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இசாரா செவ்வந்திக்கு கேக் வெட்ட முயற்சித்த போலீஸ் அதிகாரியை நாங்கள் கைது செய்து விட்டோம். இந்த போலீஸ் தரப்பிலிருந்து, அதாவது சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் தரப்பிலிருந்து யாருமே தவறிழைக்க முடியாது. அப்படி நீங்கள் தவறிழைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இந்த உண்மையையும் சொல்லி இருக்கின்றார் இந்த வுட்லர். மேலும் இதே ஒரு பாணியிலே இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது. இசாரா செவ்வந்தி போன்று தோற்றமுடைய தக்சி, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணுக்கும் உணவு ஊட்டி விட்டார் அல்லது உணவை வழங்கினார் என்றும் ஒரு போலீஸ் அதிகாரி கடுமையாக அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை பணியிலிருந்து நீக்கியதாகவும் தகவல் வந்திருந்தது. அதே பாணியிலே இப்போது இசாரா செவ்வந்திக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். அதான், அவர்களும் ஆண்கள் தானே. குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இருக்கின்ற போது காதல் வயப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்களும் அன்பு கொண்டிருக்கலாம். அந்த அன்பின் வெளிப்பாடாக கேக் வெட்ட வழிக்கிட்டிருக்கலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இப்போது அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்பதை போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர்,
அதாவது மிதிகம சூட்டி பல காலமாக தேடப்பட்டு வந்தவர், அல்லது பல காலமாக அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது. பல கொலைகளிலும் சரி, பல போதைப்பொருள் கடத்தல்களிலும் சரி, பல திட்டமிடல் செயற்பாடுகளிலும் சரி இவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு வந்தது. ஹரக்கட்டா சார்ந்தும் அதே போன்று மிதிகம ருவானோடு சேர்த்தும் இவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு வந்தது. குடு சலிந்துவோடு சேர்ந்து இவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு வந்தது. அந்த நபர் கடந்த வருடம் ஓமானிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். ஓமானுடைய நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. குறிப்பாக ஓமானுக்கு சென்று அவர் இலங்கையிலே தேடப்படும் குற்றவாளி என்ற அடிப்படையிலும், சிகப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளி என்ற அடிப்படையிலும் அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த மிதிகம சூட்டி சார்ந்த வழக்கொன்று ஓமான் நீதிமன்றத்தில் இருந்ததால் அந்த நீதிமன்ற வழக்குகள் நிறைவடைந்த பின்னர் தான் நேற்றைய தினம் அதிகாலை அளவிலே மிதிகம சூட்டி இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இவர் ஒரு மிக பெரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் வலையமைப்பை சார்ந்தவர், அதனுடைய தலைவராக செயற்பட்டவர் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இவர் சார்ந்த செயற்பாடுகள் இப்போதும், அதாவது இவருடைய திட்டமிடலின் பேரில் இப்போதும் இலங்கைக்குள்ளே பல குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அந்த நபர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இப்போது கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இவரிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவரலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மேலும் இந்த உதய கம்மன்வல 31ஆம் திகதி எதிர்பாராததையும் எதிர்பாருங்கள், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக முழு உண்மைகளையும் நான் வெளிவிடப் போகின்றேன் என்றெல்லாம் பல நாட்களாக சொல்லி வந்த உதயகம்மன்வலை இன்றைய தினம் 31ஆம் தேதி நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவருடைய புத்தகம் வெளிவரும், அதிலே அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த உதயகம்மன்வலை யாரை சொல்ல போகின்றார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று மதியம் 3:30 மணி தொடக்கம் அவருடைய புத்தக வெளியீடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்னும் நிறைவடைந்த பாடில்லை. இந்த காணொலி பதிவு செய்கின்ற வரையிலே இன்னும் அவருடைய அந்த புத்தகம் சார்ந்த விடயங்களோ அல்லது அது சார்ந்த செய்திகளோ வெளியாகவில்லை. ஆனால் அவருடைய புத்தக வெளியீட்டிலே கலந்து கொண்டிருப்பதெல்லாம் பெரும் கள்ளர்கள், அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கின்றார். தள்ளாடும் வயதிலே மஹிந்த ராஜபக்ச அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். சஜித் பிரேமதாசவும் கூட்டுக்களவாணியாக அதிலே சேர்ந்து விட்டார், தெரியவில்லை. அவரும் அந்த புத்தக வெளியீட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றாராம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய அந்த பிரதானமான சூத்திரதாரியை தேடி என்ற அடிப்படையிலே உதயகம்மன்வல கடுமையாக 1.5 வருடங்கள் செய்த ஆய்வுகளிலே அந்த உண்மையை சொல்ல போகின்றேன் என்று சொல்லியிருந்தார். இன்றைய தினம் அவர் வெளியிடப் போகின்றார். ஆனால் இதுவரையிலே அந்த உண்மை வெளிவரவில்லை. மாறாக புத்தக வெளியீடு நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதனுடைய உண்மைத்தன்மை வருகின்ற போது நாளைய தினம் நிகழ்ச்சி தொகுப்பிலே உங்களுக்கு அதனையும் தொகுத்து வழங்க தயாராக இருக்கிறது. மேலும் மிக மிக முக்கியமான விடயங்களை இப்போது பொதுமக்களுக்கு அரசு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக மிக பெரும் நெருக்கடிக்கு இலங்கை உள்ளாகி இருக்கின்றது. எரிபொருள் இலங்கைக்குள்ளே வந்திருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான தொலைபேசி உரையாடலின் பேரிலே இலங்கைக்குள்ளே இந்தியாவினால் இலங்கைக்கு ஒரு தொகுதி எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது கப்பலிலே. இருந்தாலும் எரிபொருள் நெருக்கடி, எரிபொருளுக்கான கடுமையான தட்டுப்பாடு சர்வதேச சந்தையிலே நிலவி வருகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அல்லது சர்வதேச சந்தையிலே எரிபொருளுக்கான விலை ஏற்றம் கண்டிருக்கின்றது. இலங்கை மாத்திரமல்ல, இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு இங்கிலாந்திலே எரிபொருளுக்கான விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடயம். அமெரிக்காவிலே 41% எரிபொருளுக்கான விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடயம். இப்படியாக எரிபொருள் நெருக்கடி நிலவி வருகின்ற போதுதான் இப்போது அமைச்சர்கள், இலங்கையினுடைய பல அமைச்சர்கள் முன்மாதிரியான செயற்பாட்டை தொடங்கி இருக்கின்றார்களாம். குறிப்பாக எல்லா அமைச்சர்களுமே மக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நீங்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், அதோடு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். இப்போது முன்மாதிரியாக தாங்களே அதனை செய்து காட்டுவதற்கு முனைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற எரிபொருள் ஒதுக்கீடு, மாதாந்தம் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்படுகின்ற எரிபொருள் ஒதுக்கீட்டிலே 1/3 பகுதிக்கும் குறைவான எரிபொருள் ஒதுக்கீட்டை தான் அவர்கள் இனி பெற்றுக்கொள்ளப் போகின்றார்களாம். அதாவது 3 பங்கு எரிபொருள் ஒதுக்கீட்டிலே 1க்கும் குறைவான அளவு தான் இனி அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். வெறும் 1/4 பங்கு தான், அதாவது அரை பங்கு கூட இல்லை, 1/4 பங்கு தான் இனி அவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட போகின்றது என்பதை விட அவர்களாகவே முன்வந்து பல அமைச்சர்கள் இந்த விடயத்தை ஏற்றிருக்கின்றார்களாம். எரிபொருள் ஒதுக்கீட்டிலே அதாவது 1/3
ஒன்றுக்கும் குறைவான, அதாவது ஒரு பங்கு எரிபொருளை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் எரிபொருள் நெருக்கடி என்ற விடயத்தை கருத்திலே கொண்டு, அத்தோடு அமைச்சர்கள் இருக்கின்ற அந்த துறை சார்ந்த அரச நிர்வாகிகளும் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு செயற்பட போகின்றார்கள் என்ற உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது. எனவே இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக இருக்கும், மக்களும் இதனை பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக மின்சாரத்திலும் அல்லது மின் விநியோகத்திலும் சிக்கல் நிலை ஏற்பட போகின்றது என்று பல நாட்களாகவே சொல்லி வந்தார்கள். எதிர்வருகின்ற நாட்களில் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என்று பல விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டாலும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது மின் துண்டிப்பு இடம்பெறாது என்றும், ஆனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்ற விடயத்தையும் தொடர்ச்சியாகவே சொல்லி வருகின்றார்கள். அதன் ஒரு அங்கமாக இப்போது இனி வருகின்ற நாட்களிலே அரச நிறுவனங்களிலும் சரி தனியார் நிறுவனங்களிலும் சரி எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான ஒரு சூத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள், அல்லது ஒரு திட்டம் ஒன்றை வரைந்திருக்கின்றார்கள். அதில் சொல்லப்பட்ட விடயமானது அரச நிறுவனங்களிலே 3 மணிக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளிலே இந்த ஏசி போன்ற உபகரணங்கள் அல்லது அதிக மின்னை உறிஞ்சக்கூடிய உபகரணங்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த மின் விசிறிகள், ஏசி போன்ற கருவிகள், இந்த அதிகமாக மின்னை உறிஞ்சக்கூடிய மின்சாதன பெட்டிகள், அதாவது குளிர்சாதன பெட்டிகள், மின் உபகரணங்கள் அத்தனையுமே 3 மணிக்கு பின்னர் அதனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மின்சாரத்தினை மிக மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அரச நிறுவனங்களுக்கு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரச நிறுவனங்களுக்கு மாத்திரமல்ல, தனியார் துறை நிறுவனங்களுக்கும் இப்போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மின் விளக்குகள், குறிப்பாக உச்ச நேரம், அதாவது மின் விளக்குகள் பயன்படுத்துகின்ற அந்த அதிஉச்ச நேரம் என்று சொல்லப்படுகின்ற மாலை 6 மணி முதல் இரவு 10 மணிக்கு இடைப்பட்ட நேரங்களிலே மின்னை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக இப்போது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் வீதி மின் விளக்குகளையும் நிறுத்தப் போகின்றார்களாம். அதாவது வீதி மின் விளக்குகளையும் அணைப்பதற்கான வேலைகளை, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அணைப்பதற்கான வேலைகள் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையிலே அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது ஒன்று தெரிகின்றது, இந்த நிலை இன்னும் சிக்கலை ஏற்படுத்த போகின்றது என்பது மாத்திரம் புலப்படுகிறது. காரணம், இன்னும் போர் ஓய்ந்த பாடில்லை. இன்னும் இந்த ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி மாறி மாறி சவால் விட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். போர் ஓய்ந்த பாடில்லை. அதுவும் சர்வதேச சந்தையிலே எரிபொருளுக்கான விலை மாத்திரமல்ல, இந்த அலுமினிய பொருட்களுக்கான விலை கூட அதிகரித்து விட்டது. அத்தோடு வெள்ளியினுடைய விலை அதிகரித்து விட்டது. இப்படியாக பல்வேறு பொருட்களினுடைய, அத்தியாவசிய பொருட்கள் என்று, உணவுப் பொருட்களினுடைய விலை என்று எல்லாமே இப்போது அதிகரிக்கின்ற நிலை காணப்படுகின்றது. உரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. பெரும் சிக்கல் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இலங்கை அரசும் சில விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கு, சில விடயங்களை இலங்கைக்குள்ளே கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.